அனிருத் இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்ச ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க. அனிருத்தோட வைத் இஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு. நான் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன்.